ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிராண்ட் ஃபினாலே காலையிலேருந்து போயிட்டு இருந்ததுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் டிவி எப்பயும் போல வந்து ஒரு சீசனை வந்து ஃப்ளாப் பண்ற மாதிரியே பண்ணிட்டாங்க. இந்த சீசன் ஆரம்பத்துலேருந்து ஃப்ளாப் கண்டிஷன்ல தான் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு மட்டமான சீசன் நம்ம பார்த்ததே இல்லைங்க. இந்த சீசன்லயே இருக்காத லோயஸ்டா எல்லா ரெக்கார்டையும் இந்த சீசன் தான் அச்சீவ் பண்ணிருக்கு. ஏன்னா நம்மளுக்கு அந்த பிஆரே இவங்களுக்கு வந்து ஏறவே இல்லை, டிஆர்பி வந்து ஏறவே இல்லை இவங்களுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமார் டைட்டில் வின்னர் கொடுத்தது நம்ம வந்து எதுவுமே சொல்லலைங்க. எப்பயுமே முத்துக்குமார் கொடுக்கறது வந்து நியாயமான விஷயம்தான். நம்ம விஷாலுக்கு செகண்ட் பொசிஷன் கொடுத்தது வந்து எந்த அளவுக்கு வந்து நியாயம் தெரியல. என்னன்னு பாத்தீங்கன்னா ஓட்டு விதத்துல பாத்தீங்கன்னா சௌந்தர்யா தான் லீடிங்ல இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிக் பாஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, சேனல் வைஸ்ல வந்து யாரோ ஒருத்தவங்க செகண்ட் ரன்னர் கொடுக்கணும்னு சொல்லி விஷாலுக்கு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா நம்ம இது விஷாலுக்கு கொடுக்கணும்னு இவங்க பிளான் போட்டிருந்தா கம்மன் ஜாக்லினோ தீபக்கோ இவங்களை வந்து இருக்க வச்சுட்டு இவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் ரன்னர் பொசிஷன். ஏன்னா ஜாக்லினோ தீபக்கும் வந்து விஜய் டிவில தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க கூட பரவாயில்ல. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நல்லா சூப்பரா விளையாண்டாங்க, தீபக்கும் சரி ஜாக்லினும் சரி. இல்லைன்னா மஞ்சரிக்கும் கூட கொடுத்துருக்கலாம். இப்படி ஒரு அன்பேரான ஒரு ரன்னருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா அது எந்த விதத்தை வந்து நியாயம் நம்மளுக்கு தெரியல. முத்துக்குமாருக்கு இந்த டைட்டில் கொடுத்தது கம்ஃபர்டபுள் தான். ஏன்னா இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்தே அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாகட்டும், அதை தெளிவாகவும் அவர் சொல்றத மற்ற ஹவுஸ்மேட்ஸும் ஃபாலோ பண்ற அளவுக்கு அவருடைய திறமை இருந்திருக்குது. அது மண்டைய கழுவுறான் என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆனா அவர் சொல்ற விஷயத்த ஒரு அட்டென்ஷனோட எல்லாரும் ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு கருத்தை கொடுத்திருந்தாரு. அதுல ஆரம்பத்துல இருந்தே அவர் முந்திக்கிட்டதுனால அவரோட ஃபேன் பேஸ் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அவருக்கு நல்ல பேரும் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் என்ன பண்ண தப்புட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு பேன் கிரியேட் பண்ணிக்கிறதோ ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனை சொல்றதுக்கோ அவங்களுக்கு அந்த தப்பு கொடுக்கவே இல்லை. சும்மா அடிச்சுக்கிறதும் சண்டை கட்டிக்கிறதுமே அவங்க ப்ரோமோல மூஞ்சியை காட்டணும் வேண்டியே பண்ணாங்களே தவிர முத்து மாதிரி ஒரு கேப்பபிளான ஒரு பிளேயர் அங்க யாரும் பார்க்கல. அதனாலதான் முத்துக்கு அது ஒரு லீடு நினைச்சேன். முத்துமா கடைசி வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. கூடவே சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு எதுவுமே பண்ணலனாலும் ஒரு சில விஷயங்கள் தான். ஆனா அவங்களுக்கு கிடைச்ச ஃபேன் பேஸ் வந்துட்டு ரொம்ப பெருசு. எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடாம பெருசா அவ்வளோ ஃபேன் பேஸ் சௌந்தர்யா கிடைச்சிச்சு. ஸோ சௌந்தர்யா முத்துக்குமார் போடுறதுல கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா பெரிய லெவல் ரீச் ஆயிருக்கலாம். முத்துக்குமார் ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நேற்று ஒரு வீடியோ வந்து எல்லாத்துக்கும் போட்டு காட்டிட்டு இருக்கிறப்ப மேக்சிமம் ஏதோ ஒரு சண்டையோ ஒரு காமெடியோ எல்லா சீன்லயும் பாத்தீங்கன்னா அதிகமான ஃப்ரேம் யாரு காட்டினாங்கன்னா சௌந்தர்யா தான். அதாவது பிக் பாஸே வந்து இவங்க போர்ஷனை கட் பண்ணிட்டு போகணும்னாலும் அந்த இடத்துல எதுவுமே இருந்திருக்காங்க. ஏன்னா இந்த சீசன் ஃபுல் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அப்புறம் ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ரெண்டு கலந்த மாதிரி தான் சௌந்தர்யா இருந்தாங்க. ஏன்னா திட்டு வாங்கிட்டு மறுபடியும் வந்து அதுல ஒரு பாராட்டை வாங்குறது, மறுபடியும் திட்டு வாங்குறது, இப்படியே தான் அவங்க கொண்டு போயிட்டு இருந்தாங்க சீசன் ஃபுல்லா. வேற யாருமே அந்த அளவுக்கு கொண்டு போகல. இப்ப நம்மளுக்கே வந்து ஒரு ஃபுல்லா நல்லது மட்டும் காட்டிட்டே இருந்தாங்கன்னா சீசன்ல ஒண்ணுமே இருந்திருக்காது. சௌந்தர்யா வந்து அதை மாத்தி அப்பப்போ ட்விஸ்ட் பண்ணி 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 கொண்டு போனதுல இந்த சௌந்தர்யா தான் வந்து உண்மையாவே வந்து இந்த சீசன் கொஞ்சம் ஓரளவுக்கு தூக்கி கொடுத்ததே வந்து சௌந்தர்யானாலதான். சௌந்தர்யா கொஞ்சம் லக்கி தான். அவங்க பெருசா அந்த அளவுக்கு பண்ணாட்டியுமே டாப் 2 அளவுக்கு ஃபேன் பேஸ நமக்கு இது வரைக்கும் ரேட்டிங்ல பார்த்தோம்னா வச்சிருக்காங்க. அது ஒரு திறமை தான். கூட எஃபோர்ட் போட்டுதான் பயங்கரமா போயிருந்திருக்கலாம். ஸோ அந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படிங்கறத மாதிரி தான் இருக்குது. தப்பு பண்ணியிருந்தாலும் ஆனா செகண்ட் பொசிஷன் ஓட்டு வந்துருந்தது. ஆனா விஜய் டிவி வந்து எப்பயும் போல வந்து பிளான் பண்ணிட்டு அதை யாரும் எதிர்பார்க்கல. ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அதான் முத்துக்குமார் ஃபர்ஸ்ட், ரன்னர் பாத்தீங்கன்னா விஷாலு, அதுக்கப்புறம் தேர்ட் பொசிஷன் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா, ஃபோர்த் பொசிஷன் வந்து ரயான், ஃபிஃப்த் பொசிஷன் வந்து பவித்ரா. இந்த செகண்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் வந்து ஓகே. இந்த பார்சியாலிட்டிலே தெரியுது விஜய் டிவி முத்துக்குமாருக்கு கொடுக்காம விட்டு இருந்தா பெரிய பிரச்சனையா இருக்கும், நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு மற்ற ஆளுங்க உல்டா பண்ணி விட்டாங்க. ஆக்சுவலா நம்ம டிவியில வளர்ந்தா நம்ம ப்ராடக்ட் தான் வாங்கணும், அது எப்படி இன்னொரு ஆள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணி விட்டாரு. அதுல முத்துக்குமார் கொஞ்சம் கிளவரா தப்பிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சிட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா நேத்தோட எபிசோடு பாத்தீங்கன்னா உள்ள இருந்த எல்லா ஹவுஸ்மேட்டும் அந்த 100 நாள் வந்து என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏவி போட்டிருந்தாங்க. அது பாக்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு, அந்த சண்டை போடுறது, அந்த இதெல்லாம் காட்டினாங்க, சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அதுலயே பாத்தீங்கன்னாலும் நம்ம சௌந்தர்யாவோட தான் வந்து அதிகமா காட்டிட்டே இருந்தாங்க. சின்ன சின்ன போர்ஷனும் சண்டை போடுறதோ ஒரு காமெடி பண்றதோ அதுலயே அவங்க சௌந்தர்யா தான் இருந்தாங்க. அதுல வந்து முத்துக்குமார் இருந்தாங்க, ரயனு, அவங்க எல்லாத்தையுமே காட்டினாங்க. விஷால் காட்டின போர்ஷன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
தனியா ஏவி போட்டு காட்டினாங்க. தனியா உள்ள கன்ஃபெஷன் ரூம் மாதிரி கூட்டிட்டு போயிட்டு பிரைவேட்டா இது யாருக்கும் நாங்க இதை முடிக்கிற வரைக்கும் யாரும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனோட தான் அதை போட்டு காட்டினாங்க. ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. எப்படி பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து சௌந்தர்யா கூப்பிட்டாங்க, செகண்ட் வந்து விஷால கூப்பிட்டாங்க, தேர்ட் வந்து முத்துக்குமாருக்கு கூப்பிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர் வந்து அப்படியே இன்டர்சேஞ்ச் தான். முத்துக்குமார் அதான் இதுக்கு முன்னாடி போன சீசன்ல இருந்து இதுதான் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த டைமும் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா கூப்பிடுறாங்க, சௌந்தர்யா கூப்பிட்டாலும் சௌந்தர்யா வந்து என்னென்ன அப்பயும் வந்து பிக் பாஸ் கிட்ட எப்பயும் பேசுவா அப்படி இல்லை, அந்த நகைச்சுவையா சொல்லுங்க பிக் பாஸ் அப்படின்லாம் பேசிதான் இது பண்ணாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா கியூட்டா தாங்க இருந்தது. அது சௌந்தர்யா என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி நல்லா ரொம்ப லென்த்தான வீடியோ தான் போட்டிருந்தாங்க. ஆனா சௌந்தர்யாக்கு ஏவில அதுக்கப்புறம் பார்த்தா விஷால் போட்டிருந்தாங்களா, விஷாலுக்கு ரயானுக்கு எல்லாம் ஃபாலோ பண்ணி போட்டு காமிச்சாங்க. ஒவ்வொருத்தோட ஏவியோட எண்ட்லயும் பிக் பாஸ் வந்துட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு வேர்டு ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதுல வந்துட்டு பார்க்கும்போது தெரிஞ்சது, ஒவ்வொருத்தரும் நினைச்சாங்க ஓ நமக்கு தான் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஏவி ஒரு மனப்பக்குவத்தை பார்க்குற ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸுக்கும் அந்த டாப் ஃபைனலிஸ்ட்டுக்கும் தெரிஞ்சிச்சு. கூடவே பிக் பாஸ் ஒன்று சொல்லும் போது முத்துக்குமார் சொல்லும் போது நீங்க எனக்கு கவனிச்சிருக்கணும், அவருக்கு மட்டும் தனியா உங்க உழைப்பு தான் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்பவே பாதி தெரிஞ்ச மாதிரி தான் அவருக்கு தான் டைட்டில் கொடுக்க போறாங்கன்னு. ஸோ மற்றவங்களுக்கு இதே மாதிரி ஒரு நம்பிக்கை விதைக்கிறதுக்காகவும் யார் என்ன பண்ணாலும் சரி, எந்த பிளேஸ் பிடிச்சாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நீங்க ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, அவங்க பாராட்டும் விதமா ஒரு வார்த்தை சொன்னது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இது லைவ் ஸ்ட்ரீம்லாம் நடந்தா என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காட்டுவாங்க, அந்த வெள்ளிக்கிழமை எபிசோடுன்னு சொல்லி காட்டுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹவுஸ்மேட் எல்லாத்தையுமே வந்து வெளியே அமுச்சு விட்டுறாங்க. அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு தனியாக ஒரு பார்ட்டியாட்ட வைக்கிறாங்க. அது 5 பேருக்கு மட்டும் ஒரு நம்ம விஜய் டிவியில் இருக்கிற இவங்க சிங்கர்லாம் வந்து பாட்டு பாடுறாங்க. அப்போ காமெடி ஷோ அவங்க பேசினவங்களாம் வந்து உள்ள வர்றாங்க. இதெல்லாம் வந்து நடக்குது. நம்ம சொன்னதாங்க, முத்துக்குமார் எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து டிசர்வோ, செகண்டுக்கு வந்து சௌந்தர்யா வந்து கரெக்டான பொசிஷன் அவங்களுக்கு. ஆனா வந்து மறக்க முடியாது. இது விஜய் டிவினாலே வந்து இது பண்ண முடியாது நம்ம சொல்றதையே. ஆனா வந்து விஜய் டிவி வந்து ஏதோ ஒன்று ட்விஸ்ட் பண்ணி காட்டணுமே அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கோசரமே இது பண்ண மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் நம்ம இது எப்படி எந்த விதத்துல இவங்க காட்டுறாங்க. இதையும் வந்து என்ன சொல்லுவாங்க, விஜய் சேதுபதியை வச்சே பேச சொல்லுவாங்க. இது வந்து மக்கள் போட்ட ஓட்டுதான், மக்கள் தான் போடாம விட்டுட்டீங்க ஓட்ட அப்படின்னு அவரே சொல்லுவாரு. பாப்போம் எப்படி போதும்.